ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே விளையாட்டு காட்டுவதற்கு நினைத்த அமெரிக்காவுக்கும் அடிமை அரபுகளுக்கும் ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய தரமான பரிசும் ஈரானினுடைய உச்ச தாக்குதல்களும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய தற்போதைய நிலைமைகளும் அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும் கூட்டறிக்கைகளும் ஈரானுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளும் அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கப் போகும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் அதிரடியான அறிவிப்புகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் காசாவிலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களுடைய நிலைமைகளும் பலஸ்தீனிய மக்களுடைய வீர கோஷங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்கிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் காசா மற்றும் லெபனான் தொடர்பான அமெரிக்கா மற்றும் அடிமை அரபுகளுடைய கூட்டறிக்கையும் காசாவின் களத்திலே ஹமாஸுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பாகவும் குறித்த ஆர்ப்பாட்டத்திற்கு $1 மில்லியன் உதவிகளை வழங்கியிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்பாகவும் அடிமை ஃபத்தா அமைப்பினுடைய வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் 2 நாட்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இன்றைய தினம் காசாவிலே ஹமாஸுக்கு எதிரான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது என்கின்ற தகவல்களையும் 2 நாட்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசங்களுக்கு அருகாமையில் ஹமாஸுக்கு எதிரான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்தன. காசாவை விட்டு ஹமாஸ் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும், ஹமாஸினுடைய தலைவர்களும் தளபதிகளும் காசாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும், காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும், காசா முழுமையாக புனரமைக்கப்பட வேண்டும், நாங்கள் எங்களுடைய வீடுகளை மீள திருத்தி அவற்றிலே சுதந்திரமாக வாழ வேண்டும் என கோஷங்களை எழுப்பும் நோக்கத்தோடும் காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான அழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடுமே இந்த ஆர்ப்பாட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்தன. காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஆயுத குழுக்களும் ஃபத்தா அமைப்பினுடைய ஆதரவாளர்களும் கைக்கூலிகளும் அடிமைகளும் ஒன்றிணைந்தே இந்த ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள். மேலும் இன்று காலையில் காசாவுக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஷின்பர் பிரிவினுடைய தளபதி இவ்வாறு தெரிவித்தார். காசாவிலே ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும். குறித்த ஆர்ப்பாட்டங்கள் சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். காசாவின் களத்தில் உண்மையிலேயே பலஸ்தீனிய மக்கள் எதனை விரும்புகின்றார்கள், ஹமாஸை நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பதனை இந்த ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக சர்வதேச மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இன்று மதியம் ஜும்மா தொழுகைக்கு பின்பே ஆரம்பிக்கப்படும். காசா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் விரிவடைந்து ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும். இதன் மூலமாக நாங்கள் காசாவின் களத்திலே சில வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஷின்பர் பிரிவினுடைய அதிகாரி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றைய தினம் வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் தியாகி இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய உறவினர்களில் ஒருவரான வாலித் மாஜித் ஹனியே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இவர் வடக்கு காசாவினுடைய மேற்கு படைப்பிரிவினுடைய முக்கியமான கட்டளை தளபதியாகவும் உயரடுக்கு போராளியாகவும் செயற்பட்டுள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களிலே இவரும் இவருடைய குடும்ப உறுப்பினர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இன்று காலையில் இவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் இவருடைய இறுதி ஊர்வலத்தை ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாகவே மாற்றினார்கள். இன்றைய தினம் ஹமாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையிலேயே உயரடுக்கு கட்டளை தளபதியினுடைய இறுதி ஊர்வலத்தை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக மாற்றினார்கள். மேலும் இந்த இறுதி ஊர்வலத்திலே அதிகளவான பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீன இளைஞர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த இறுதி ஊர்வலத்திலே பலஸ்தீனிய போராளிகளுக்கான ஹமாஸுக்கான ஏனைய பலஸ்தீன எதிர்ப்பு குழுக்கள் முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். குறித்த இறுதி ஊர்வலத்தில் பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீன இளைஞர்களும் இவ்வாறு கோஷமிட்டார்கள். ஓ யூதர்களே, இந்த போரானது இன்னும் முடிவடையவில்லை. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை போன்று இன்னும் பல தாக்குதல்கள் வர இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை பலஸ்தீனிய போராளிகளுக்கு வழங்குவோம். எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை நாங்கள் போராடுவோம். இறைவனின் உதவியோடு எங்களுடைய போராட்டம் ஒரு பொழுதும் நிற்கப் போவதில்லை. ஓ யூதர்களே, நாங்கள் உங்களுக்காக மீண்டும் வருவோம் என பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீன இளைஞர்களும் கோஷங்களை எழுப்பி பலஸ்தீனிய போராளிகளுக்கான ஆதரவையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள்.
அத்தோடு காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இன்று அதிகாலையிலிருந்து அதிரடியான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது ஹமாஸுக்கு எதிரான பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையிலேயே திட்டமிடப்பட்டிருந்தன. இந்த ஆர்ப்பாட்டங்களை வழிநடத்துவதற்காக கொள்ளை கும்பல்களும் ஆயுத குழுக்களும் தயாராக இருந்தார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகளுடைய ராதியா படைப்பிரிவானது அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்தது. வடக்கு காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களுக்கு அருகாமையிலும் தெற்கு காசாவின் கான் யூனிஸ் மஞ்சள் எல்லை பிரதேசங்களுக்கு அருகாமையிலும் அதிரடியாக பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட ராதியா படைப்பிரிவினுடைய 5க்கும் அதிகமான படைப்பிரிவுகள் வடக்கு மற்றும் தெற்கு காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலே களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் போராட்டத்திற்கான தயாரிப்புகளை மேற்கொண்டிருந்த ஆயுத குழுக்களையும் கொள்ளை கும்பல்களையும் இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இன்று காலையிலிருந்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பலஸ்தீனிய போராளிகளுக்கும் குறித்த ஆயுத கும்பல்களுக்கும் இடையிலே வீரியமான மோதல்கள் நடைபெற்றிருந்தன. இதன்போது பலஸ்தீனிய போராளிகள் குறித்த ஆயுத கும்பல்களுக்கு எதிராக பொறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறைந்தது கொள்ளை கும்பலை சேர்ந்த 10க்கும் அதிகமானோர் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த கொள்ளை மற்றும் ஆயுத குழுக்களுடைய முக்கியமான 2 தளபதிகளை அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று வடக்கு காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக நேரடியான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே கொள்ளை கும்பலை சேர்ந்த பல முக்கியமான உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் டசன் கணக்கானோர் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று மாலையிலும் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்றைய ஜும்மா தொழுகைக்கு பின்பே குறித்த ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தன. இவற்றை முடக்கும் நோக்கத்தோடும் தொடர்ச்சியான தாக்குதல்களை பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தற்போது காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலே பதற்ற நிலைமைகள் அதிகரித்துள்ளது. மேலும் இந்த ஆயுத கும்பல்களையும் கொள்ளை கும்பல்களையும் காப்பாற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய போராளிகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இந்த வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியிலேயே தற்போது காசாவின் களத்தில் மோதல்களை விரிவடைந்து வருகின்றன. அடுத்து நேற்றைய தினம் குட்டியடிமையான பஹ்ரைனிலே ஜிசிசி உச்சி மாநாடு நடைபெற்றிருந்தது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் இதிலே கலந்து கொண்டிருந்தார். நேற்றைய காணொலியிலும் இது தொடர்பான பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு குறித்த உச்சி மாநாடு நடைபெற்று முடிந்ததற்கு பின்பு அமெரிக்காவும் இந்த அடிமை அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் குறித்த கூட்டறிக்கையில் காசா தொடர்பாக இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினால் முன்னெடுக்கப்படக்கூடிய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். அனைத்து அரபு நாடுகளும் டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு அதனுடைய வேலை திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். காசாவை புனரமைப்பதற்காகவும் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சிலானது மிகப்பெரிய வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவினுடைய வேலை திட்டங்களை ஜிசிசி மாநாடு முழுமையாக வரவேற்கின்றது. மேலும் இந்த வேலை திட்டங்கள் மூலமாகவே காசாவில் அமைதியை ஏற்படுத்த முடியும். பலஸ்தீனிய மக்களுக்கான முழுமையான உரிமைகளையும் வழங்க முடியும். அதே போன்று நாங்கள் அவசரமாக காசாவை இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக மாற்ற வேண்டும். காசாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் முழுமையாக களையப்பட வேண்டும். இதற்கான முழுமையான ஆதரவை ஜிசிசி அமெரிக்காவுக்கு வழங்கும். இவ்வாறு காசாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் களைக்கப்பட்டதற்கு பின்பு இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக மாற்றப்பட்டதற்கு பின்பு காசாவை முழுமையாக புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஜிசிசி அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும். பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான புனரமைப்பு வேலை திட்டங்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அதே போன்று தற்போதைய சூழ்நிலையில் காசாவிலே வாழ முடியாமல் காசாவை விட்டு வெளியேற விரும்புபவர்கள் தாராளமாக காசாவை விட்டு வெளியேறலாம். மேலும் நீங்கள் வெளியேறியதற்கு பின்பு மீண்டும் காசாவிற்குள் வருவதற்கு விரும்பினால் தாராளமாக காசாவிற்குள் வரலாம். பலஸ்தீனிய மக்களுடைய சுய முடிவுகளுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுகின்றோம் என அடிமை அரபு நாடுகளும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஜிசிசி கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். அதற்கு பின்பு காசா முழுமையாக புனரமைக்கப்படும். காசாவிலே டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களுக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். காசாவை விட்டு பலஸ்தீனிய மக்கள் வெளியேற விரும்பினால் தாராளமாக வெளியேறலாம். மீண்டும் காசாவிற்குள்ளே நுழைய விரும்பினால் அவர்கள் தாராளமாக நுழையலாம் என இந்த அடிமை அரபுகள் ஜிசிசி மாநாட்டிலே கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்பாகவும் காசாவிற்குள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படாமல் பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடூரங்கள் தொடர்பாகவும் இந்த ஜியோனிஸ் அரபு அடிமை தலைமைகள் குறித்த கூட்டறிக்கையில் ஒரு வார்த்தையை கூட தெரிவிக்கவில்லை. உண்மையில் இந்த ஜியோனிஸ் அரபு அடிமை தலைமைகள் அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டறிக்கையை நினைத்தாலே அருவருப்பாகவே இருக்கின்றது.
அடுத்து யமனினுடைய களத்தில் மோதல்கள் தொடர்கின்றன. யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே யமன் ஹவுதி ராணுவத்திற்கும் முன்னாள் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகளுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய மோதல்கள் தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய படைகள் யமன் எல்லை பகுதியை இலக்கு வைத்து தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் அணிதிரட்டல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோரிக்கைகளுக்கு அமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கு ஆதரவாக யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தயாராகி வருகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டார். நாங்கள் எதிர்ப்பற்றில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களோடு தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பில் இருக்கின்றோம். எதிர்ப்பற்றுகளோடு ஒன்றிணைந்து அடுத்த கட்ட மோதலுக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். அதே போன்று சோமாலியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளாலும் ஜியோனிச ஆக்கிரமிப்புடன் ஒன்றிணைந்து கூடிய பிரிவினைவாத தலைவர்கள் மூலமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சோமாலிலாந்துக்கு எதிராக நாங்கள் எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றோம். சோமாலிலாந்துக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கைகள் தொடர்பாக நாங்கள் கூடிய கவனத்தை செலுத்தி வருகின்றோம். மேலும் சோமாலிலாந்திலே என்ன நடைபெற்று வருகின்றது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் சோமாலிலாந்து பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஏதாவது தளங்கள் அமைக்கப்பட்டால் அவற்றை முழுமையாக நாங்கள் இலக்கு வைப்போம். சோமாலிலாந்து பிரதேசத்திலே ஜியோனிச படைகள் நிலைநிறுத்தப்படுவதற்கோ ஜியோனிச படைகளுடைய செயற்பாடுகளுக்கோ நாங்கள் ஒரு பொழுதும் அங்கீகாரம் வழங்கப் போவதில்லை. இவற்றை பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்க போவதும் இல்லை. மேலும் சோமாலிலாந்தினுடைய களத்தில் உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்குவதற்கு நாங்கள் அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் முடித்துவிட்டோம். இதனால் சோமாலிலாந்தில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ் அடிமை பிரிவினைவாதிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று யமனுக்கு எதிரான முற்றுகைகளை சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றன. மேலும் இவற்றையும் நாங்கள் ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய சரியான மற்றும் நியாயமான கொள்கைகளுக்கு அமைவாக இதற்கான உச்ச பதிலடிகளை நாங்கள் வழங்கப் போகின்றோம். சவுதி அரேபியாவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களும் கவனமாக இருக்க வேண்டும். விரைவில் உங்களுக்கான பதில்களை நாங்கள் வழங்குவோம் என யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு யமன் ஹவுதி தலைமையினுடைய குறித்த அறிவிப்பானது ஒரு சாதாரண அறிவிப்பல்ல. சவுதி அரேபியாவுக்கு எதிராக விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை ஒரு சாதாரணமான எச்சரிக்கை அல்ல. அனைத்து திரட்டல்களும் தயார்படுத்தல்களும் முடிக்கப்பட்டதற்கு பின்பே, போருக்கான முழுமையான வேலை திட்டங்கள் முடிக்கப்பட்டதற்கு பின்பே யமன் ஹவுதியினுடைய தலைமை இவ்வாறானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் யமனினுடைய களத்தில் போரானது விரிவடைய போகின்றது. குறிப்பாக அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிராக சவுதி அரேபியாவினுடைய முற்றுகைக்கு எதிராக யமன் ஹவுதிகள் மிகப்பெரிய போரொன்றை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனானுடைய பெய்த் யாகூன் பிரதேசத்திலே 2 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த வான்வழி தாக்குதலை தொடர்ந்து பெய்த் யாகூன் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைப்படைகள் முன்னேறுவதற்கு முயற்சி செய்தன. சிறிய தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த பகுதியினூடாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்தன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய ரத்வான் படைப்பிரிவுகள் முழுமையாக களமிறங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைப்படையை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான பொறிவைத்த தாக்குதல்கள் மேற்கொள்ள ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதலிலே 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சிக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மாலையில் பெய்த் யாகூன் பிரதேசத்திற்கு அருகாமையில் உள்ள கிராமங்களிலும் மோதல்கள் விரிவடைந்துள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் யுத்த நிறுத்த மீறல்களுக்கான பதிலடி தாக்குதல்களையே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து வெளியிட்ட ஜிசிசி கூட்டறிக்கையில் லெபனான் தொடர்பாக இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. லெபனானினுடைய விடயத்தில் அனைத்து அரபு நாடுகளும் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளன. லெபனானினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். தற்போது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று லெபனானிய களத்திலே லெபனானிய அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும். லெபனானிய அரசுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட வேண்டும். எதிர்ப்பு குழுக்களுடைய ஆயுதங்கள் முழுமையாக நிராயுத பாணியாக்கப்பட்டு தெற்கு லெபனான் பிரதேசம் எதிர்ப்பு குழுக்களிடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். லெபனானிய களத்தில் ஆயுதங்கள் முழுமையாக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படாமல் எந்த விதமான அமைதியையும் எங்களால் ஏற்படுத்த முடியாது. இதனால் நாங்கள் லெபனானிய அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றோம். லெபனானிய களத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை திறம்பட நிறைவேற்றுவதற்கான ஆதரவை வழங்குகின்றோம் என இந்த அடிமை அரபுகள் குறித்த ஜிசிசி கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். காசாவில்
எவ்வாறு ஹமாஸையும் பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களையும் நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று இந்த அடிமைகள் கூறினார்களோ அதே போன்றே லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தையும் நிராயுதபாணியாக்க வேண்டும் என்றும் இதற்காக லெபனானிய அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் இந்த அடிமை அரபு ஜியோனிச தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இந்த ஜிசிசி கூட்டறிக்கையில் அமெரிக்காவும் ஜியோனிச அரபு அடிமை தலைவர்களும் ஈரான் தொடர்பாக இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஜூன் 17 கையொப்பமிடப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்காமல் இருப்பதற்கான அனைத்து அமெரிக்க வேலை திட்டங்களுக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றோம். அதே போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஈரானினுடைய ட்ரோன்களும் காணப்படுகின்றன. ஈரானினுடைய இந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் எங்களுடைய நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றன. ஈரானினுடைய அணு ஆயுதத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா எவ்வாறு வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்று ஈரானினுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதற்கு பிறகும் ஈரான் அரபு நாடுகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் இதற்கான பதிலடிகளை வழங்குவதற்கும் நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எந்தவிதமான சுங்க கட்டணமும் மறைவிடப்பட மாட்டாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதுகாப்பான பாதையை அனைத்து கப்பல்களும் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று ஈரானோடு நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகமும் ஈரானுடனான உடன்படிக்கைகளும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகவும் மீள பெறக்கூடியதாகவும் அமைந்திருக்கும். ஈரான் இந்த ஒப்பந்தத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்க வேண்டும். இறுதி ஒப்பந்தம் முழுமையாக கைச்சாத்திடப்பட வேண்டும். இறுதி ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த இறுதி ஒப்பந்தம் திறம்பட முடிக்கப்பட்டால் மாத்திரமே ஈரானுடனான வர்த்தகத்தையும் ஈரானுடனான தொடர்புகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேணுவோம். மேலும் ஈரானுடனான வர்த்தகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதும் ஈரானுடனான ஒப்பந்தங்களை நிறுத்துவதும் அனைத்து முதலீடுகளையும் திரும்ப பெறுவதும் இந்த இறுதி உடன்படிக்கையிலேயே தங்கியுள்ளன. இறுதி ஒப்பந்தத்திற்கு அமைவாகத்தான் நாங்கள் ஈரானுக்கு எதிரான முடிவுகளை அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கப் போகின்றோம். மேலும் ஈரான் ஒரு பொழுதும் அரபு நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது. இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து மேற்கொள்வோம் என இந்த ஜியோனிச அடிமை அரபு தலைவர்கள் குறித்த கூட்டறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து இந்த ஜியோனிஸ் அடிமை அரபு தலைமைகள் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் ட்ரோன் திறன்களையும் முடக்க வேண்டும் என்றும் இந்த ஜியோனிஸ் அடிமை தலைவர்கள் மிரட்டல்களாக எச்சரிக்கைகளாக முன்வைத்துள்ளார்கள். உண்மையிலேயே இந்த ஹபீபிகளுக்கு ஈரான் வழங்கிய அடியானது போதாது. அடுத்த கட்ட போரிலே ஈரான் இந்த அடிமை அரபுகளுக்கு இன்னும் தரமான விருந்துகளை வழங்க வேண்டும் என்பதனை இவர்களுடைய இந்த கூட்டறிக்கையின் மூலமாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த அடிமை அரபுகளுடைய நிபந்தனைகளையும் மிரட்டல்களையும் நினைக்கும் போது சிரிப்பாகவே இருக்கின்றது. மேலும் இதற்கான பதில்களை நிச்சயமாக ஈரான் அடுத்த கட்ட போரிலே இந்த ஜியோனிஸ் அடிமை அரபு நாடுகளுக்கு காண்பிக்க வேண்டும். எப்போதும் இந்த ஜியோனிஸ் அடிமை அரபுகளுக்கு விருந்தொன்றே தீர்வாக அமையும். அடுத்து இந்த ஜிசிசி உச்சி மாநாடு நடைபெற்று முடிந்ததற்கு பின்பு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்டமாக ஈரான் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஏனைய ஆயுத குழுக்களுக்குமான முழுமையான ஆதரவை நிறுத்த வேண்டும். இவர்களுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் முழுமையாக நிறுத்த வேண்டும். மேலும் இதனை ஈரான் நிறுத்தாவிட்டால் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படாது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீடிக்கப்படாது என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்று மாலை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஏற்பட்ட பதற்றம் தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதற்கு அடுத்த கட்டமாக ஈரானிய தலைமைகள் ஓமானுக்கு மறைமுகமான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய கடற்படை எச்சரிக்கைகளை மீறி செயற்படுவதற்கு முயற்சி செய்த கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக ஓமானுக்கு அருகாமையில் பயணித்த எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து கப்பலானது முழுமையாக பின்வாங்கியது. அது மட்டுமல்லாமல் ஈரானிய கடற்படையினர் அனைத்து கப்பல்களுக்கும் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டார்கள். இந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து அனைத்து கப்பல்களும் ஈரானுடைய வழித்தடத்தின் மூலமாகவே பயணிக்க ஆரம்பித்தன. மேலும் ஈரானிய கடற்படையினர் கப்பல் போக்குவரத்தையும் குறைத்திருந்தார்கள். அடிமை அரபுகளும் அமெரிக்காவும் ஓமானும் ஒன்றிணைந்து மேற்கொண்ட வேலை திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு ஈரான் இந்த தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஈரானிய தலைமைகள் மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு செய்தி ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய வழித்தடத்தின் மூலமாக கப்பல்கள் பயணிக்காததனால் நாங்கள் ஒரு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளோம். மேலும் எங்களுடைய நிலைப்பாடுகளில் நாங்கள் தெளிவாகவே இருக்கின்றோம். 60 நாட்களுக்கு தான் நாங்கள் சுங்க கட்டணத்தினை அறைவிட மாட்டோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் எங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய வழித்தடத்தின் மூலமாகத்தான் கப்பல்கள் பயணிக்க வேண்டும். இதற்கு பிறகும் எங்களுடைய கட்டளைகளை மீறி கப்பல்கள் செயற்பட்டால் அந்த கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய தலைமைகள் மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார்கள்.
அத்தோடு நேற்று மாலையிலிருந்து ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து மாத்திரம் 22க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய தளங்களை இலக்கு வைத்தும் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.